ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜபத்தோட்டு ஜெயிக்கிறீங்களே.
தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்வதை கேளுங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள்.
மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தின் நீதியும் செய்வதாயில் அவன் தன் ஆத்மை பிழைக்க பண்ணுவான். தேவன் கேட்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணி. தீர்க்கதரிசி சொல்வதை கேளுங்கள். உங்கள் வஸ்திரங்கள் அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாக கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இருக்க மன உருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீர்க்க மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். அவள் சொல்வதை கேளுங்கள். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு உடனே உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் குமாரனுக்கு சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தது என்பேன். நமக்கு பாவம் இல்லமானால் நம்மை நம்ம வச்சுக்கலாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவனை நாம் அறிக்கையிட்டால் பாவனை நமக்கு மன்னித்து எல்லா நியத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்பதே. ஆமென். அவர் முழங்கால் படிடுவோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் பயபக்தியோடு கூட ஒரு மனதோடு தேவ வார்த்தைகளின் பிரகாரமாக தேவனுடைய ஜபத்தை யாவரும் சேர்ந்து எடுப்போம். பரமனின் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமனை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை நினைத்தார் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். என் சோதனைக்குள் பெருமை சிக்க பண்ணாமல் தீமை நிகழ்ச்சியை வச்சுக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றே. ஆமே ஆமே. கரோ, என் தேவாதி தேவனும் என் ராஜாதி ராஜனும் என்னை அழைத்தவரும் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் என்னை வழிநடத்துகிறமாய் தகப்பனுக்கு கொடான கொடை ஸ்தோத்திரங்களை எடுத்து விசேஷமாக இந்த மாதத்தின் இறுதியிலே தேவ சமுத்திரம் வந்து யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் எடுத்துக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு இன்னும் நிறைய பேர் வரல. நிறைய அப்சென்ட். ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு வேலை, ஒவ்வொரு வாரமும் ஏதாவது நமக்கு வேலை அறவே அறாது. நமக்கு எப்ப பார்த்தாலும் வேலை. கடந்த புதன்கிழமை நாம் நடத்தின இந்த வாலிபர் முகாம் மிக சிறப்பாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? கை பலமா தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். 9 மணிக்கு தொடங்கினாங்க, 4 மணிக்கு தான் முடிச்சாங்க. 9 மணிக்கு தொடங்கி 4 மணிக்கு முடிச்சாங்க. என்கிட்டயே மைக்கு கொடுக்கல. நடத்துகிற தலைவரே நான் தான். கிட்டத்தட்ட அதுக்காக 70,000 ரூபாய் செலவு பண்ணி அவ்வளோ பெரிய மீட்டிங் நடத்தணும். 280 வாலி பிள்ளைங்க, பேரண்ட்டு மற்றும் பேரண்டில் வாலண்டியர்ஸ் ப்ளஸ் மூத்தவங்கெல்லாம் சேர்த்து 360 பேர் வந்திருந்தாங்க. இந்த கூடுகையில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? அது அவங்க சொன்னதில் உங்களுக்கு எது பிடிச்சிச்சு? என்ன பாட்டு அப்படின்னு எந்த இடம் உங்களுக்கு சொன்னதில்லை, நடந்ததில்லை? ஆராதனை, செய்தி, கதை எல்லாத்திலும் உங்களுக்கு எது பிடிச்சது? நடந்துச்சு. நீங்க சொல்லுங்க. அந்த கதையை நாங்களுக்கு சொன்னதில்லை. நான் அதை நம்மளுக்கு சொல்லலை. யாராவது ஒரு செருப்பு தைக்கிற ஒரு சாதாரண மனுஷன் ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம் லிங்கன் ஒரு சாதாரண செருப்பு தைக்கிறவர்.